வணக்கம். முன்பின் யோசிக்காம மத்தவங்க எல்லாருக்கும் உதவி செய்யறீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தாங்க. இது ஒரு காட்டுல நடந்த கதை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு புலி ரொம்ப அடிபட்டு இருக்குங்க. அந்த வழியா ஒரு டாக்டர் போயிட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த புலியை பார்த்துட்டு, டாக்டர் தானே, ஐயோ இந்த புலி கஷ்டப்படுதேன்னு நினைச்சிட்டு எதை பத்தியும் யோசிக்காம அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த புலியை நம்ம எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அந்த புலிக்கு கூடயே இருந்து மருந்து போட்டு, அப்படின்னாலும் அந்த புலி சாப்பிடவே இல்லை. பட் இவர் என்னென்னமோ பண்ணி அந்த ஒரு வாரமா அவரை அந்த புலியை தாங்கி கொண்டு அவர் அது நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு ஹெல்த்தியா ஆக்கினாரு. பட் எழுந்த புலி என்ன பண்ணிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு வாரமா சாப்பிடாம இருந்ததுல அதுல அது ரொம்ப பசியா இருந்தது. பக்கத்துல பார்த்தா இருந்த டாக்டரை அப்படியே சாப்பிட்டுருச்சு. நம்ம புலியை இதுல போயிட்டு ஒரு குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா புலியோட சுபாவம் மனுஷங்களை சாப்பிடுறதுதான். அது மனுஷங்க மிருகம் கிடையாது. பசி இருந்தா சாப்பிட்டுரும் புலி. இது ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கணும், டாக்டர் இதை பத்தி யோசிச்சிருக்கணும். இல்லைன்னா ஒரு புலியை கட்டி போட்டுட்டு அதை ஏதாவது பண்ணிருக்கலாம். அதேதான் நம்மளுக்கு இப்போ இருக்க மக்களுக்கும் நான் சொல்லுவேன். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம்னா அவங்க எப்படின்னு பாக்கணுங்க. எவ்வளவு பேர் தப்பானவங்களுக்கு உதவி செய்து அவங்களே மேலே ஏறி அவங்கள அடுத்தவங்களை மிதிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் அந்த காலத்துல பழமொழியா சொல்லுவாங்க, பாத்திரம் அரைந்து பிச்சை போடுன்னு. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, பாத்திரம்னா அவன் எடுத்துட்டு வருது ஓடா இல்லைன்னா மெட்டல் அந்த இதுவாலாம் கிடையாதுங்க, பாத்திரமான்னு கிடையாது. பாத்திரம்னா கேரக்டர். ஒருத்தரோட கேரக்டரை பார்த்துட்டு புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா உதவி பண்ணுங்க. பட் எல்லாருக்கும் உதவி பண்றேங்க. நன்றி, வணக்கம்.